நைட் சென்டர்ல இருந்தா மட்டும் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றோம். ஏன்னா சென்டர்ல இருந்துச்சுன்னா நிறைய ஸ்கொயர்ஸ் அட்டாக் பண்ணும். நைட்டை அவ்வளவு ஈஸியா டாமினேட் பண்ண முடியாது. அதாவது நைட்டை நெட் பண்ண முடியாது. நைட் வெஸ் ரூக்குன்னு கண்டிப்பா நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஆனா எந்தெந்த பிளேஸ்லாம் நைட் இருந்துச்சுன்னா ஒரு ரூக்கால நைட்டை டாமினேட் பண்ண முடியும்னு பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல 4 நைட்டை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்டை நாம அப்படி 4ஆ ஸ்பிளிட் பண்ண போறோம். B7ல நைட் இருந்துச்சுன்னா ஸோ இங்க ரூக் D5 கம்ப்ளீட்டா நைட்டை டாமினேட் பண்ணுது. அதாவது நைட்டை நெட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த நைட்டை ரூக்கு கேப்சர் பண்ண ரிஸ்க் எடுக்கவே இல்லை. ஆனா நைட்டை கம்ப்ளீட்டா இன்ஆக்டிவ் பீஸா மாத்திருது. ஸோ நைட் இந்த மாதிரி B5ல இருந்துச்சு அப்படின்னா அதுவும் B2 B7 இருந்துச்சுன்னா நைட்டை ஈஸியா இன்ஆக்டிவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் G2 G7ம். இப்போ இந்த பொசிஷன் கவனிச்சிட்டீங்கன்னா நைட் A2 A7 H2 H7 இருக்கு. இங்க ஒவ்வொரு நைட்டையும் ஒவ்வொரு ரூக் டாமினேட் பண்ணிருக்கு. சோ இப்ப நைட்டால வெளியே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. சோ நைட் கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நைட் ஒரு இன்ஆக்டிவ் மெட்டீரியலா மாறிடுச்சு. சோ நைட் நிறைய ஸ்கொயர்ஸ் அட்டாக் பண்ணாலும் நைட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நைட் ஷார்ட் ரேஞ்சில டிராவல் பண்றதுனால நைட் ஒரு தப்பான ஸ்கொயர்ல மாட்டிக்கிச்சுன்னா நைட்டை ஒரு பிஷப் வச்சும் ஒரு ரூக் வச்சும் ஒரு கிங் வச்சும் ஈஸியா டாமினேட் பண்ணிடலாம். நைட்டை ஒரு இன்ஆக்டிவ் பீஸா மாத்திரலாம். ஒரு ரூக் அகைன்ஸ்டா இருக்கும் போது நைட்டுக்கு ரிஸ்கியான ஸ்கொயர்ஸா இருக்கிறது A2 A7 H2 H7. ஸோ அதே மாதிரி B2 B7 G2 G7.